ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒருத்தங்ககிட்ட கேட்குறோம், இந்த வீட்டில் தினம் இந்த வீட்டில் தான் இருக்கிறியா, டுவெல் இல்லைன்னா லிவ் இந்த வீட்டில் தான் வாழறியா வசிக்கிறியா அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கியா, ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்திருக்கியா, இல்லை இப்போ தான் கொஞ்ச நாளாக இருக்கிறியா, நீ 5-6 வருஷமாக இருந்துகிட்ருக்கிறியா, இதெல்லாமே நம்ம டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு கொஷின் எப்படி, இதுக்கு ஆன்சர் எப்படி, இதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இது தெரியாமல் எப்படி கொஷின் ஆன்சர் சொல்ல முடியும்? பார்க்கலாமா? நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பழகியிருப்பாங்க, அவங்கள பல வருஷமாக பார்க்கல, அப்புறம் தெரிய வந்திருக்கு. அவங்கள பார்க்குறப்ப எப்படி இருக்க எல்லாம் பேசுவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க இல்லையா? அதுதான் ஒருத்தங்க இன்னொருத்தங்க கேட்குறாங்க, ஹேய், இந்த வீட்டில் தினம் இந்த வீட்டில் தான் இருக்கியா, இந்த வீட்டில் தான் இருக்கிறியா, டு யூ லிவ் இன் திஸ் ஹவுஸ், டு யூ லிவ் இன் திஸ் ஹவுஸ் அப்படின்னா எவ்ரிடே டெய்லி அப்படின்னு இது அண்டர்ஸ்டுட் தான். இது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீ இந்த வீட்டில் தான் இருக்கிறியா வசிக்கிறியான்னா தினந்தோறும்னு அர்த்தம் இல்லையா? தினம் அந்த வீட்டில் தான் வசிக்கிறாங்கன்னு அர்த்தம். எஸ், ஐ லிவ் இன் திஸ் ஹவுஸ், நான் இந்த வீட்டில் தான் வசிக்கிறேன் அப்படின்னா தினந்தோறுங்கிறனால தான் அது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த வீட்டில் இன்றைக்கி வசிச்சிட்டு இருக்கிறியா, ஏன்னா இந்த வீட்டில் இன்றைக்கி அப்படிங்கிற இல்லை, சில பல அந்த குளிர்காலமெல்லாம் இருக்கிறப்ப ரொம்பவே அதுவும் ஓடெல்லாம் இருந்து அப்படியே பனி இறங்கும். இப்போ இருக்கிற இந்த கடுகடுகடு குளிரில் இப்போ வசிச்சிட்ருக்கியா, அது ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் டென்ஸ்க்காக தான், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அப்படி இருந்தாலுமே துப்பட்டி போற்றி தூங்கலாம் சொல்கிறேன். ஆர் யூ லிவிங் இன் திஸ் ஹவுஸ் நவ், இப்போ இந்த வீட்டில் வசிச்சிட்ருக்கியா, இல்லைன்னு இப்படி சொல்லலாம். நீ இப்போ நல்லா பணம் வசதியெல்லாம் வந்துடுச்சு, இப்போ இந்த வீட்டில் வசிச்சிட்ரியா இருக்க, இப்போவும் இந்த வீட்டில் தான் வசிச்சிட்ருக்கியா, ஆர் யூ லிவிங் இன் திஸ் ஹவுஸ் நவ், ஆர் யூ லிவிங் இன் திஸ் ஹவுஸ் நவ், இந்த வீட்டில் தான் இப்போ வசிச்சிட்ருக்கிறியா, இப்போவும் வசிச்சிட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லலாம். நிறைய பணம் பெரிய பதவியெல்லாம் வந்துச்சுன்னா வேறு வீடு வாங்குவாங்களே, அப்படி இல்லாமல் இதே ஓட்டு வீட்டில் ஆனால் லட்சமாக சம்பாதிச்சாலும் இது தேவையாங்கிற மாதிரி கேட்பாங்க. இந்த வீட்டில் தான் இன்னும் வசிச்சிட்ருக்கியா. So, are you living in this house now? Yes, I am living in this house now because it is a lucky house. இது ரொம்ப ராசியான வீடு. சில பேர் விட மாட்டாங்க, 2 பேரும் சம்பாதிப்பாங்க, புருஷன் பொண்டாட்டி ஆளுக்கு 1 லட்சம் சம்பாதிச்சாலும் அந்த குட்டி வீடு தான் உங்களுக்கு பிடிக்கும். எதுக்கு அத்தனை ரூமு, யார் கூட்டி மாளுவா, கூட்டி முழுகிறதுக்கு எங்கே டைமு, ஆளுகளை கூப்பிட்டு ஐயய்ய 2 ரூம் போகிற நீட்டாக தொடச்சி வச்சுக்கணும். அப்படி மென்டாலிட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். சரி, ஸோ டு யூ லிவ் இன் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டில் தான் வசிக்கிறியா? எஸ், ஐ லிவ் இன் திஸ் ஹவுஸ், ஆமாம் இந்த வீட்டில் தான் நான் வசிக்கிறேன். ஹே, ஆர் யூ லிவிங் இன் திஸ் ஹவுஸ் நவ், இப்போ வசிச்சிட்ருக்கேன் இந்த வீட்டில். எஸ், ஐ எம் லிவிங் இன் திஸ் ஹவுஸ். மனசில் என்னென்னா, இவ்வளோ பெரிய பணக்காரியானாலும் இதே குட்டி வீட்டில் இதே ஓட்டு வீட்டில் தான் இருந்துகிட்ருக்கேங்கிற மாதிரி. எஸ், ஐ எம் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் பிகாஸ் இட் இஸ் அ லக்கி ஹவுஸ். ஏன்னா இது ரொம்ப ஆசையான வீடு. ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்திருக்கிறியா, ஏன்னா ஏற்கனவே இருந்திருக்க அப்படின்னா ரொம்பவே இது பழக்கப்பட்டதாக தான் இருக்கும். ஹாவ் யூ லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஆல்ரெடி, இந்த வீட்டில் ஏற்கனவே இருந்திருக்கிறியா? எஸ், ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஆல்ரெடி, நான் ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்திருக்கிறேன், அதனால தான் இந்த லக்கின்னு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு ஐ ஹாவ் லிவ்டு இன் திஸ் ஹவுஸ் ஆல்ரெடி. lived ராகமாக சொல்கிறீங்களா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். லீவ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸுக்கு லிவ்டு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அது பாதியில் வாழ்ந்துட்டு அப்படின்னு பாதியில் நிற்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு 3ன்னு சொல்லுவாங்க. எஸ், ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஆல்ரெடி, ஏற்கனவே, ஆல்ரெடினா ஏற்கனவே இந்த வீட்டில் வசிச்சிருக்கேன். ஒருவேளை இந்த வீட்டில் இப்போ தான் கொஞ்ச நாளாக தான் வசிச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் நவ் சொல்லலாம். ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் ஹவுஸ் ஜஸ்ட் நவ், இப்போ தான் வசிச்சிருக்கிறேன், எப்படி இனி இருக்குமோன்னு தெரியாது, இப்போ தான் கொஞ்ச நாள் வசிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட் நவ் சொல்லுவாங்க. சரி, ஆமாம், எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் வசிச்சிட்ருக்கிற, ஹவு மெனி இயர்ஸ் ஹாவ் யூ பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ், ஹவு மெனி இயர்ஸ் எத்தனை வருஷமாக, ஹாவ் யூ பீன் லிவிங், யூனா நீ, ஹாவ் பீன் லிவிங் அதை வசித்து கொண்டிருப்பது, அது லாங் டியூரேஷன், ரொம்ப நீளமான காலகட்டம் அப்படிங்கிறப்ப
அதுக்கு ஹேவ் யூ பீன். ஹவு அதாவது நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறப்ப, ஹவு மெனி இயர்ஸ் ஹேவ் யூ பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ்? ஐ ஹேவ் பீன் லிவிங் இன் திஸ் ஹவுஸ் ஃபார் 20 இயர்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் do you live in this house? Yes, I live in this house பார்த்தோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் are you living in this house now? Yes, I am living in this house now. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பார்த்தோம். have you lived in this house already? Yes, I have lived in this house already. இல்லை இப்போ தானா just now சொல்லுவாங்க. இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துட்ருக்கோம். how many years have you been living in this house? Question, present perfect continuous tense. I have been living in this house for 20 years. ஸோ நம்ம இதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது சொல்லித்தரேன், நல்லா பார்த்துக்குங்க.